ஏய் என்னடி சாணி தட்டிக்கிட்டு இருக்கிற? இன்னும் உங்க பரம்பரை பத்தி போகல பாரு. நல்லா அப்படி பண்ண அமுக்கிற மாதிரி பதமா அமுக்கிட்டு. தலை தீபாவளிக்கு 3 பவுன் தங்க மோதிரம் கேட்ட மாப்பிள்ளைக்கு முகத்தில் வெட்டு. மாமனாரின் வெறி செயல். ஏய் இது அதுல போட்டிருக்கா? இல்ல மாப்பிள்ளை. இப்ப நான் செக் பண்ணுவேன். இங்க வாயா. அடுத்து கிழிச்சதெல்லாம் போதும். பின்னாடி போய் சுடுதண்ணி காஞ்சிச்சான்னு பாரு. அப்படி திரு விடுவியா? அதாண்டி அதாண்டி ராசாட்டி. அதை விட்டு புளி கரைக்கிற பாண்டி. வாடா குண்டு கோபாலு. பாடியில ஒரே பெயின். அதே என் பொண்டாடி அப்படி அப்படி மைல்டா ஒரு மஜாஜா போட்டுக்கிட்டு இருக்கா. இதே பாண்டி 1 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? ஆமாண்டி, நான் நேத்து சொன்ன நீ தான் படத்துக்கு வரல. அந்த தலை எப்படி வச்சிருந்தா தெரியுமா? செம்ம கட்டல. இவளை கட்டிக்கிட்டவ கொடுத்து வச்சிருக்கணும். நாம இவளை இங்க ரசிக்கிறோம். இவளை ரசிக்க வேண்டிய புருஷன் எங்க இருக்கிறானோ? உன் பக்கத்திலேயே தான் சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சார் நீங்களா? டேய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? வேலையை பாருங்கடா. இதோ அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கிள். உனக்கு ஊட்டி ஊட்டி நான் வளர்த்து அதோ அந்த உதவாக்கரைக்கு கட்டி கொடுத்த பாரு. அதை நினைச்சாதாமா வேதனையா இருக்கு. சரி விடுங்கப்பா. வீட்டோட மாப்பிளையா? என்ன சார் நீங்க போய் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடா பாப்கார்ன் மண்டையா. போன வர என் மாமனார் டிவிஸ் 50 அடமான வச்சு தண்ணி அடிச்சு விட்டேன். இப்போ பெயிண்ட் அடிச்சு கடனை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சிரிக்கிற? பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. என்ன பாண்டி ஆளே மாறிட்ட? தொழிலுக்கு ஏற்ற துணியை போடணும்டா. முன்ன மாதிரிலாம் கோமனத்தை கட்டிக்கிட்டு வெள்ளாடிக்கிறதுக்கு நான் என்ன வெறும் பயலா? 15 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ற கோகனட். அது கோகனட் இல்ல, பிசினஸ் மேக்னெட். ஏதோ ஒரு நட்டுடா. குண்டு பையா, கடவுள்கிட்ட நான் கேட்கறதுல ஒன்னே ஒண்ணுதான். ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி கடைசி வரைக்கும் இது ஒயிட்டு மெயின்டைன் பண்ண போதும்டா. வா போலாம், டைம் ஆச்சு. என்னடி வர வர உனக்கும் உன்னை பெத்த ஓனானுக்கு ரொம்ப ரொம்ப குளிர் விட்டு போச்சு. சொல்லாதீங்க. நான் அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே நான் தாங்கண்ணே. ஐயோ அதை மறப்பண்ணா. அண்ணே வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு டான்னு வட்டி காசு உங்க வீட்டு கதவை தட்டுமுனே. ரியல் எஸ்டேட்னே பிஸ்னஸ் நல்லா போகுதுண்ணே. இஷ்டலட்சுமி நகருங்கண்ணே. நல்லா இருக்காங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. யாரு பாண்டி போன்ல? எனக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துச்சு என் தெய்வம் வட்டி வரதன். ஐயோ என்ன வட்டி வரதனா? அவங்கிட்ட பணம் வாங்கின? டாய் வட்டி கட்டாதவனுக்கு தாண்டா வையாமே, கட்டுறவனுக்கு நண்பன்டா. வண்டியை முறிய வீட்டுக்கு விடு. என்னடா ஒரே கூட்டமா இருக்காங்க? முறிய அப்ப மண்டைய போட்டானா? அது பாடியே பல பேர்த்து கொண்டுட்டு இருக்கு. அந்த பெருசா சாக போகுது. டிவி சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. ஒருவேளை அவார்டு எதுவும் கொடுத்துருப்பாங்க விலைக்க. ஏன்டா வசந்தனுக்கு ஓனர் மாதிரி திரும்புறேன்? அதானே. பாசா மாதிரி வர்றேன். நேத்து வரைக்கும் இவன் நண்பனா இருந்தாலும் நேல இருந்து இவனுக்கு நான் தாண்டா ஆண்டனி. வணக்கம், என் பேர் முருகன். என் மகன். வளரும் இளம் தொழிலதிபர் நிகழ்ச்சிக்காக என்ன இன்டர்வியூ பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓனர் நீ ஓம் போஸ்ட் ஊருக்குள்ள 1-2 இடத்துல இருக்கு. இங்க பாத்தியா உன் அசிஸ்டன்ட் முருகனை எல்லா சேனலையும் கூப்பிட்டு இன்டர்வியூ வர கொடுத்துட்டு இருக்கான். பப்ளிசிட்டிக்கு பட்ஜெட் ஒதுக்கணும்னு அவன் சொன்ன அப்பவே நான் உஷாரா இருந்திருக்கேன். வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்ததா சொன்னாங்களே? எஸ், தாய்லாந்துல இருந்து பிசினஸ் பண்ண சொல்லி ஆஃபர் வந்துச்சு. ஆனா நான் தான் தாய்லாண்ட்லயே இருந்து பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்கேன். இஷ்டலக்ஷ்மி நகர். அஷ்டலக்ஷ்மியும் உங்க வீட்டுல குடியேறணும்னா அதுக்கு நீங்க இஷ்டலக்ஷ்மி நகர்ல தான் மன வாங்கி வீடு கட்டணும். சபாஷ். சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொறி இருக்கு. அந்த பொரிய ஊதி பெருசாக்குறவன் ஜெயிக்கிறான், ஊத்தி அணைக்கிறவன் தோக்குறான். இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே. எவன் சொல்லி கொடுத்துருப்பான்? அவனை சரக்கடிக்க ராத்திரி வருவேல, அப்பவா வச்சுக்கிறேன். என்ன பிளாஸ் பேக்கா? நானும் வருவேன். காசு போட்டது நானு. போடாங்கல்ல வாயில போடு. போடு. இப்போ வரும் பாரு மந்திரம்.
பண்பான வேதத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓதுதம்மா. உனக்கு வராதுடா, சுட்டு போட்டாலும் வராது. ஆமா, 5 கல்லு கொடுத்தாக்க 3 தான் இருக்கு, மீதி 2ங்க. பாடும்போது உள்ள போயிடுச்சு. உனக்கு என்ன அவ்வளோ பசியா? ஐயோ, ஏங்க நம்ம புள்ளைய இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏதோ எனக்கு அப்புறமா அந்த மெல்லிசை மேடையில இவன் ஒரு பெரிய பேர் வாங்கணும் அப்படின்னு பிரியப்படுறேன். வா பேசி. அது ஒரு தப்பா? ஐயோ, பாட்டு சொல்லி தரான்டா. இப்படிதான் ஒரு சரியான சிஷ்யனை உண்டாக்கணும் அப்படின்ட்டு ஒரு குள்ளனை பிடிச்சி சங்கீதம் சொல்லி கொடுத்தேன். ஆமா. அவனுக்கு மான், மயில், குதிரை, கழுதை, வெறிநாய் சவுண்ட் எல்லாம் கரெக்டா வருது. ஆனா சங்கீதத்துல கொட்ட விட்டுருவான். இவனுக்கு சங்கீதம் ஏதோ செத்த சுமாரா வருது. ஆனா மிருகங்கள் சவுண்டு சுத்தமா வரவே மாட்டேங்குது. நீங்க இப்படி டார்ச்சர் பண்ணி தான் அந்த குள்ள போகும்போது உங்க தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். அவனுக்கு பாட்டு வரல, தங்கச்சி தான் வந்துச்சு, கூட்டிட்டு ஓடிட்டேன். எது வருதோ அதைத்தானே வச்சுக்கிற முடியும். உங்க பார்ட்னர்ஸை பத்தி சொல்லவே இல்லையே. பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான பார்ட்னர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. என் வெற்றிக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் என்னோட பலமே. ச்சே, அவசரப்பட்டு அவனை தப்பா பேசிட்டோமே. நான் எடுக்கிற எந்த முடிவையும் அவங்க இது வரைக்கும் தடுத்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அவன் நம்மள நிதானமா தப்பா பேசுறான். எனி அதர் கொஸ்டின்? உங்களுக்கு அரசியல் இறங்குற எண்ணம் இருக்கா? இப்போதைக்கு இல்லை. சார், கடைசி ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? நான் இருக்கேன், என்ன நம்புங்க. அவ்வளவுதான். டேய், ம், டிவியில யாரை கேட்டு பேட்டி கொடுத்த? நானா கொடுக்கலையே, அவங்க கேட்டாங்க கொடுத்தேன். காசு கேட்டிருப்பாங்களே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். 10,000 ரூபா இந்த வவுச்சர். இதை ஏன்டா கொடுக்குற? கம்பெனி செலவெல்லாம் நீ தானே மெயின்டைன் பண்ற. என்னது கம்பெனி செலவா? ஏன்டா பேட்டி பேனது கட் அவுட்னு செலவு பண்ண நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம். எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவை. 2 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 4 ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சு 8 ரூபாய்க்கு வைக்கணும். அதுதான் மார்க்கெட்டிங். ஏன் இடத்துக்கு அது தேவையில்லப்பா. நான் நல்ல இடத்த வாங்கியிருக்கேன். யார் நீ? பாண்டி, இடத்தோட பட்டா, சிட்டா, தாய் பத்திரம் எல்லாத்தையும் சரி பார்த்து வாங்கினது நான். காசு கொடுத்தவன் நான். தாய் பத்திரம், தாத்தா பத்திரம். கலை செல்வம், கலைமாமணி, இசை பேரரசு, பத்மஸ்ரீ, பத்மபிரியா மற்றும் செவ்வாலி ஆகிய விருதுகளை கூடிய சீக்கிரம் வாங்க போகும் தஞ்சை மகாதேவன். இது கம்பெனி செலவா? ஆமா. டேய், நீ உங்க ஒப்பனு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு ஏமண்டாதான் கிடைச்சா மஜால அரைக்க. இனிமே கம்பெனியோட வரவு செலவு கணக்கை எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன். கணக்கு கேக்குறியா? ஏன் கேட்க கூடாதா? வேணாம் மச்சான், கணக்கு கேட்டா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமில்ல. பாலிடிக்ஸ் ஆடா. கெட் அவுட். வெளிய போ சொல்றியா? ஏன் இங்கிலீஷ் தெரியாதா? ஐ சே யூ கெட் அவுட் அண்ட் டக் அவுட். வெளியில போடானே. ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஐ அம் ஹாப்பி. ஓகே ஓகே, ஐ அம் ஹாப்பி. டே டாடி, என்ன படங்க. நீ எங்கடா போற? பழனி மலையில முருகனுக்கு இடம் அதப்ப பஞ்சாபுரத்துக்கு என்னையா வேலை? போங்க போங்கடா. டே, மொத்தடத்தை ஒத்தாளன்னு வித்து காட்டுறேன்டா. இந்த ரியல் எஸ்டேட் எப்படி நம்பர் 1 அடிக்கிறான்டா ஆண்டவர். இங்க ஹலோ, இஷ்டலட்சுமி நகர் ஒரே ஓனர் போலீஸ் பாண்டி பேசுறேன். யோ, போன் பண்ணா பேசியா? ஏயா சிரிக்கிற? நான் எப்போ சிரிச்சிட்டு தான் பேசுவேன். நான் தான் மல்டி மில்லியனர் மலேசியா மாதவன் பேசுறேன். உங்க இஷ்டலட்சுமி நகர் ஆட நான் நெட்ல பார்த்தேன். ஐ லைக் இட். அப்படிங்களா சார்? சார் சொல்லுங்க சார், எவ்வளவு சார் போடலாம்? முதல்ல ஒரு 1/2 கிரவுண்ட தட்டி விட்டுருவோமா? என் வீட்டு டாய்லெட்டே 1/2 கிரவுண்ட். என்ன சார் இவ்வளவு பெரிய பணக்காரன்றீங்க, இன்னமும் கிரவுண்ட்ல தான் டாய்லெட் போயிட்டு இருக்கீங்களா? குட் ஜோக். ஐ லைக் இட். மொத்த இடத்தையும் நானே வாங்கிக்கிறேன். 70 லட்சம். 70 லட்சமா? புள்ளி கேஷ், ஒரே பேமெண்ட். சார் 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 சொல்லுங்க சார், முடிச்சிடலாம் சார். எப்ப சார் லேண்ட் பார்க்க வரீங்க? இந்த வாரமே பார்த்துடலாம். அப்புறம் பை தி வே, மிஸ்டர் முருகன் இருக்காரா? ஆமா. அப்படி யாருமே இங்க இல்ல சார். முருகன் இல்லையா? முருகன் இருந்தா டீல், இல்லாட்டி நோ டீல். மாசம் 30,000 ரூபாய் கொடுத்துருங்க. உங்க கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா ஒர்க் பண்றேன். ஹலோ, நீ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, முருகன் என் கம்பெனி விட்டு வரமாட்டேன். சாரி, அவன் கம்பெனி விட்டு வரமாட்டான். என்னடா அதுக்குள்ள யூனியனா? முருகா, உள்ள வா போகலாம். என்னவா? உன்னதான் என்னன்னு கேக்குறான். எனக்கும் கேக்குது. முருகா, உள்ள வாங்குறேல. உள்ள வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? பிபி ப்ரமோட்டர்ஸ் கம்பெனியின் அனைத்து விஷயங்களிலும் சரி, விவகாரத்திலும் சரி, திரு எம் முருகன் அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தலையிட மாட்டேன் என்றும், மூக்கை நுழைக்க மாட்டேன் என்றும், தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் என்று மனமாற உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு
அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்து குடியேற வேண்டுமா? இஷ்டலட்சுமி நகரில் மனை வாங்கி வீடு கட்டுங்கள் அப்படின்னு நீங்க கொடுத்த விளம்பரம் தான் என்னை இந்த மொத்த இடத்தையும் வாங்க வச்சது. ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நான் எந்த இடத்த வாங்குறேனோ அந்த இடத்துலயே வச்சு அக்ரிமெண்ட் போடுறது என் வழக்கம். வெரி குட் சார். தரடா 15 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப அட்வான்ஸா வச்சுக்க. மிச்ச பணத்தை நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னு கொடுத்துறேன். டீலா? இவன் ஒருத்தனை வச்சு நம்ம பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடும். என்ன முருகன் டீலா? டீல் சார். டபுள் டீல் சார். ஓகே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல நான் கையெழுத்து போட்டுறேன். அப்புறம் நல்லா படிச்சு பார்த்து நீங்களும் கையெழுத்து போடுங்க. ஓ ஷியர் ஷியர் ஷியர். என்னது? என்ன பூ வந்து விழுது சார்? பூ விழுந்தா நல்லா சகுனம் சார், சைன் போடுங்க. ஆனா மரம் எதுவும் இல்லையே. இது தேவர்கள் போட்ட பூ சார். இந்த செட்டியார் நாடாரெல்லாம் போட மாட்டாங்களா? முடியல. இந்த ஆள் ஒரு ஆள் போறது அந்த ஊரவே வித்துறலாம்டா. நான் இப்படிதான் ஜோக்கு ஜோக்கு அடிங்க அடிங்க அடிங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இங்க சங்கு சத்தம் கேக்குது இல்ல? நல்லா கேக்குது சார். நல்ல சவுண்ட் தானே சார்? ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறப்ப சங்கு ஊதுறது இல்லையா? கரெக்ட். நீங்க போடுங்க சார். விஷ்ணு கையில கூட சக்கரத்துக்கு அப்புறம் சங்கு தானே. சங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையெழுத்து சார் போடுறோம். அதை விட சூப்பர் சகுனம். அங்க பாருங்க சாவு ஊர்வலம் போகுது. சங்கு சத்தம் கேக்குது. சாவு ஊர்வலம் போகல, வருது. என்ன பாண்டி அம்மா இடத்துக்குள்ள வரானுங்க? இதுடா என்னான்னு கேக்குறேன். டேய் டேய் நில்லுங்கடா. டேய் 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 நில்லுங்கடா. என்ன தைரியம் முந்தைய இஷ்டலட்சுமி நகருக்குள்ள பாடி வச்சுக்கிட்டு வருவீங்க? இஷ்டலட்சுமி நகரா? இது சுடுகாடுடா. சுடுகாடா? என்னடா சொல்றீங்க? பசங்களா போர்டு தூக்கி காட்டுங்கடா. போடா இங்க எங்கடா இருக்கு? பசங்க காட்டுவானுங்க, நல்லா பாத்துக்க. ஐயோ சார் சார் நல்ல நேரம் முடிய போகுது சார், முதல்ல சைன் பண்ணுங்க. கோவத்தை கலராத. நான் ஆற்காட்டுல இடம் வாங்கியிருக்கேன், ஏற்காட்டுல இடம் வாங்கியிருக்கேன். இப்படி சுடுகாட்டை வாங்க சார் சுடுகாடா இருந்தாலும் டெவலப்பிங் ஏரியா சார். சிட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தான் சார். ப்ளீஸ் சார். சார் வட்டிக்கு வாங்கிருக்கீங்க சார். இல்லைங்க சார் வேண்டாம், ஃப்ரண்ட்ல வாங்கிக்கோங்க சார். நம்ம பின்னாடி கேஸை போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போவே அட்வான்ஸை போட்டுடலாம். என்னது பார்ல எவனையும் காணா? நம்ம தான் படுத்திருக்கோம். காலை கொண்டு போய் எங்க வச்சிருக்க? எங்கடா இருக்கும்? டேய் முருகா, டேய் டேய் எந்திரிக்கடா. இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்குமே. ஆத்தாடி, இது வட்டியோட தோட்டமாச்சே. நம்மளை தூக்கிட்டு வந்துட்டாங்களா? டேய் டேய் நல்லா சிக்கிக்கிட்டோம்டா. டேய் முருகா, டேய் நான் இருக்கேன். உன்னை அப்படியே கொன்னே அப்படிவே. உன்னை நம்பி நம்பிடாடா இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்க. ஐயோ பேசாதீங்கடா பேசாங்கன்னு கேட்டாங்களா? நல்லா தூங்குறாங்களே. டேய் டேய் எந்திரிடா. டேய் தக்காளி, டேய் 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 எந்திரா, எந்திரிக்கடா எந்திரிக்கடா. ஐயோ டேய் டேய் ஆடா பாவி, சரக்கு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு ஒன்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்களாடா. ஐயோ இப்போ என்ன பண்றது? வட்டியோட கையில சிக்கணும்னா நம்மளை சட்னி ஆக்காம விட மாட்டேன். டேய் எந்திரிங்க. இவங்க இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதும். இவங்க கையில சிக்கனா நம்மளை அப்படியே என்ஜாய் பண்ணிடுவாங்க. எப்படியாவது மாட்டாம போயிடணும்டா சாமி. கடவுளே கடவுளே, வந்தாச்சு வந்தாச்சு போயிடப்போ. கரும பிடிச்சவனே, சட்டி போட்டு தொலைக்க கூடாது. இப்ப வரைக்கும் நம்மளை யாருமே பார்க்கல. எல்லா பக்கமும் காடா தெரியுது, எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. அந்த பக்கம் போனா ஆளுங்க இருப்பாங்க, இப்படியே போங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நன்றிக்கா. ஒரு வழியா ரோட்டை பார்த்தாச்சு. பின்னாடி அவனு வர்றானா? கடவுளா பார்த்து ஆட்டோ ஒன்று பாட்டிருக்கேன். இதுல ஏறி ஓடிட வேண்டியது. யோ ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, வண்டி அடியா. எங்க இருந்துடா வர? என்னடா எல்லாரும் எங்க போறன்னு தான் கேட்பாங்க, புதுசா கேக்குற. வண்டி ஏறா. எங்க இருந்துடா வர? முதல்ல வண்டி ஏறா சொல்றேன்டா. எங்க இருந்துடா வர? ஐயோ வட்டி வரத வீட்டுல இருந்து வரேன்டா. போதுமா? வராது. ஏன்டா?
அட வராதுங்கறல. மோதிரம் வேண்டாம் தரேன்டா, வண்டி எடுக்கிறியா? செயினே கொடுத்தாலும் வராதுடா. ஐயோ டேய் டேய், நீ வராட்ட போடா, எனக்கு பஸ் இருக்குடா. ஹோல்டன் ஹோல்டன், ஹலோ நிப்பாட்டு. ஐயோ நிப்பாட்டு கண்டக்டர். யாருக்கிட்ட நாங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சோம்னா குதிரையில வந்தாலும் பிடிக்க முடியாதுடா. ஏய் எங்கடா வர்ற? டேய் என்ன விளையாடுறீங்களா? ஏண்டா எல்லாரும் எங்க இருந்து வர எங்க இருந்து கேட்பீங்களா? எவன் எங்க போறன்னு கேட்க மாட்டீங்களா? வட்டி பாய்ச்சிட்டெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது. பஸ் விட்டு கீழே இறங்க முதல்ல. ஏண்டா நான் வட்டி வீட்ல இருந்து வரல, உனக்கு அப்புறம் தெரியும்? நீ உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து ஏற வேத்த பார்த்தாலே தெரியுதே வட்டி வீட்ல இருந்தா வரேன்னு. முதல்ல பஸ் விட்டு கீழே இறங்க. ரைட் ரைட். ஏய் மண்டையா நீ விளங்கவே மாட்டடா. ஏய் இருக்கிற 10 மணி உனக்கு கொட்டி போம்டா. பஞ்சர் ஆகி நடுவழியில நிக்கத்தாண்டா போறீங்க. ஐயோ எந்த வழி எங்கிட்டு போகுதுன்னே தெரியலையே. பொறுமையா தானே வர முடியும். அங்கேயே வந்துடுறேன். நான் அப்புறம் பேசுறேன். வட்டி வீட்டுல இருந்து தானே ஓடி வர. ஆட்டோக்காரன் ஏறாதுன்னு சொல்லியிருப்பான், பஸ்ஸுக்காரன் இறங்குன்னு சொல்லியிருப்பானே. ஆமா இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? உன்ன மாதிரி தான் நானும் கடை வாங்கிட்டு ஓட பார்த்தேன். வட்டி காலை வெட்டிட்டான். ஆண்டவரே. வெட்டிட்டு அவனே இந்த சைக்கிளையும் வாங்கி கொடுத்துட்டான். அம்மா வட்டிக்கிட்ட நீ எதுக்கு பணம் வாங்கின? சொந்த காலில் நிக்கணும்னு தான். சொந்த கால நிக்கிறேன்னு இருந்த காலம் இழந்துட்டு நிக்கிறியடா. மணி என்ன போ? எதுக்கு? நீ மணியை சொல்லு. 7:55. 8 மணிக்கு வட்டி வீட்டில் அடிமீலுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆள் இல்லைன்னா காலை வெட்டிடுவாங்க. உட்காந்துருக்கேன் வீட்டுக்கே போ. அண்ணே வட்டி அட்டெண்டன்ஸ் எடுக்கிற இடம் எங்கன்னு இருக்கு? இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பு. எங்கண்ணே பாதி கைய காணா? நான் தான் டயத்துக்கு போல, நீனாவது டயத்துக்கு போ. கையன் தள்ளி போனதுக்கு கையை எடுத்திருக்காங்களே. மாரிச்சாமி இருக்காங்க. வெள்ளக்கண்ணு இங்க இருக்கேன். சம்பத்து கடவுடானே. புது வர ஒண்ணு போலீஸ் பாண்டி. சீக்கிரம் போ. ஏய் நீங்களா புது வரவுதான்டா. யாரா போலீஸ் பாண்டி? போலீஸ் பாண்டி ஒரு தரம். போலீஸ் பாண்டி 2 தரம். நான் இங்க இருக்கு, மூடாதீங்க. போலீஸ் பாண்டி 3 தரம். டேய் யாரா நீ? போலீஸ் பாண்டி. எங்கடா போறீங்க? ஒண்ணுக்கு இருக்க போறீங்க. தடவை 1க்கு 2க்குன்னா அருவால அறுத்துருவேன். வேலைய பாருங்கடா. ஜாகிங் போனா சொல்லிட்டு போக மாட்டேன். நாங்களும் வந்திருப்போம்ல. ஜாக்கிங்கா? பாஸ் சிக்கிட்டு கவலைப்படாதீங்க. யாருக்கு தெரியாம தப்பிக்க நான் ஒரு வழி பார்த்து வச்சிருக்கேன். இங்கதானே இருக்காங்க. டேய் அண்ணே உங்க 5 பேரையும் வட்டியை நான் வர சொல்றாரு, போய் பாருங்க. டேய் என்னடா அவ்வளவு கும்பல் நிக்கிறாங்க? இந்த கியூல நின்னு குடுக்கறதுக்குள்ள கலெக்டர் ரிட்டையர்ட் ஆயிருவார் போல இருக்கு. மாப்பிள்ள கூட்டத்தை சேர்க்கறதுதான் கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப பார். ஏனே என்னடா? ஏய் என்னையா பிரச்சனை? ஊருக்குள்ள பஸ் எது வரலையா? தண்ணி பிரச்சனையா? இவ அழுகுறானா சிரிக்கிறானா? ஏய் அழுதுகிட்டு இருக்கேன். யோ என்னையா பிரச்சனை? பொண்டாட்டி ஓடி போயிட்டான். பொண்டாட்டி ஓடி போயிட்டானா கலெக்டரா கூட்டிட்டு ஓடினாரு? ஏண்டா ஏய் ஆமா கையில என்ன அழுக்குச்சால? கட்டின புடவையோட ஓடி போயிருவான்னு தகவல் கிடைச்சது. அதான் ராத்திரியே உருவி வச்சிட்டேன். அந்த கோலத்துல எப்படியா ஓடுனாவ? என் வேட்டிய உருவிட்டு போயிட்டானே. ஓ தத்ரியம். டேய் அதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்? முத பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேர்க்க மாட்டாங்க. எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. போடா போடா போட போட உன்னை எல்லாம் ஊருக்குள்ளே பார்க்க கூடாது போ. அண்ணே கலெக்டர் எப்பனே வருவாரு? He'll come. Don't irritate me. Shoo. Nobody is following the rules here. That's why I don't like this country. Collectors are coming on time. I've been waiting for past 2 hours. I have to go. What the hell is this? Shut up. You know Perumal temple. Wall red and white sunam paint. Pepper, mundir pepper, pass pepper, white ricing, harding, pan. Come on, pongal ready. Very taste. Is it? Yes. Bell the ring. Give digest. Okay. Go fast. Don't miss. Go. ஏய் இப்படி என்னடா சொன்னேன்? இவன் இப்படி ஓடுறான். மாப்ள அவ என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னு? பக்கத்துல பெருமாள் கோவில்ல பொங்கல் போறாங்க. சார் கலெக்டர் சார் அட சொல்லுங்க சார். யார் யாரு? வாங்கங்க. சார் கண்ணு தெரியல. டேய் பாத்துடா. மனுவ குறா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். என்னையா அது?
சார் எங்க ஊருக்குள்ள தண்ணி தொட்டியா நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள லைப்ரரி நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தையும் நீங்க தான் திறந்து வச்சீங்க. அதே மாதிரி எங்களுக்குன்னு எங்க ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டீங்களா? நல்லா இருக்குங்க சாமி. ஒயின் ஷாப்பா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா சார்? இத போய் சாதாரண விஷயம்ன்றீங்க, இதோட சீரியஸ்னஸ் தெரியல சார் உங்களுக்கு. பக்கத்து ஊருக்கு நாங்க குடிக்க போனா உள்ளூர்காரன் நாங்களே கையில கட்டிட்டு தான் குடிக்கிறோம், நீங்க என்னடா பேண்ட் போட்டு குடிக்கிறீங்கன்னு அடிக்கிறாங்க சார். சார் பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்களா? சார் அவனாவது பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்க சார், என்ன பேண்ட்டை கழட்ட சொல்லி உள்ள ஏன்டா ஜட்டி போடலன்னு அடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், பைக் எடுத்து பக்கத்தூர்ல போய் சாப்பிட்டு திரும்பி வர்றப்ப போலீஸ்காரங்க இடையில மறைச்சு வாயை ஊத சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார். வாயை ஊதுனீங்களா? இனிமே ஊத சொல்லுவ சார். எங்களுக்கும் அந்த ஊருக்கும் சண்டை வருது, இதனால பல மண்டை உடையுது. எங்க ஊருக்குன்னு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க சார். அப்படி மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எலெக்ஷன்ல உங்களுக்கே ஓட்டு போட்டுரும் சார். ஐயோ, கலெக்டருக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானே. சார் பண்ணி கொடுங்க சார். ஜாதி கலவரத்துல பிரச்சனை வந்தது பார்த்துருக்கேன், ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். ஒரு ஆக்ஷன். தேவையற்ற கலவரங்கள் நடப்பதால் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடுமாறு உத்தரவிடுகிறேன். என்னடா? ஏய் ஏடா மறந்து போய் மாரியம்மன் கோயில்ல படுத்துட்டோமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப். இளம் பெண்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப இந்த கொலவல்லா? தம்பி, இந்த ஊர் எம்எல்ஏ செய்ய முடியாதத, இந்த ஊர் கவுன்சிலர் செய்ய முடியாதத நீங்க ஒருத்தரா இருந்து சுத்துவட்டு கிராமத்துல இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் மூட வச்சீங்க பாருங்க. அதுக்குதான் தம்பி இந்த மரியாதை. உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லைங்க, இதோ இருக்கானே இந்த உத்தமன் தான். இவன் ரத்தம் சிந்தினதுனாலதான் எல்லாம் நடந்தது. ஒரு குக்கிராமத்தையே குஜராத் கடையெல்லாம் மூண்டதுனால ஒரு பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்டு மேல காதல் வந்திருக்கு. இது நல்ல விஷயம் தானே, இதுல பிரச்சனையே இல்லையே. காதலே இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தானே பிரச்சனை. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பேங்க்ல அமௌண்ட் டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்து. யார் அவன்? மாப்பிள்ள யாழ் வளர்மதி வீட்டுல பிரச்சனை ஆச்சுடா. இன்னைக்கு ஊரை விட்டு ஓடியலான்னு முடிவுல இருக்கும்டா. காலையில தானடா லவ் பண்ணவே ஆரம்பிச்ச? உண்மையான காதலுக்கு ஒரு கால் செட்டு போதும் மாப்பிள்ள. இங்க வர்ற மைக்கு டீல நனைஞ்ச பொண்ணும் திடீர்னு கிடைச்ச பொண்ணும் ரொம்ப நேரம் தாங்காது, எப்போ வேணாலும் பிச்சுட்டு போயிடும். பார்த்து நடந்துக்க மாப்பிள்ள. பொசுக்குன்னு கிடைச்ச பொண்ணு போலீஸ் கையில இருக்கிற கன்னு ரொம்ப பவர்ஃபுல் மாப்பிள்ள. உனக்கு ரைமிங் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். உங்க பார், இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வளர்மதி ஊர்ல இருக்கிற தேரடி வீதி இல்ல, அங்க வந்து நிப்பா. நீ அவளை கூட்டிட்டு ஓடிடுறா. இல்ல கூட்டிட்டு வந்துடுறா. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ்டா. அதெல்லாம் முடியாதுடா மச்சான். நீ மட்டும் இந்த காதலை சேர்த்து வைக்கல, நாளைக்கு எங்களை உயிரோட பார்க்க முடியாது. டே நான் நயன்தாராவையோ காஜல் அகர்வாலியா கரெக்ட் பண்ணிட்டேன். வாஸ்து மீன் வாயு மாதிரி ஒரு வாயு, அதுவும் வாலண்டரியா வந்து வலையில விழுந்திருக்காடா. டே இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிட்டேனா அடுத்த ஆப்பர் எனக்கு கிடைக்காதுடா. டே ப்ளீஸ்டா. டே நீ யோசிச்சு பாரு, இதே குளத்துல உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும். ஆமா, அப்ப உனக்கு 2 வயசு தான். என்ன சொல்ல வர? ஆனா உனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. அப்ப எப்பா நிறுத்துறவன் புராணத்தை. அந்த பொண்ணை நைட்டு கூட்டு வந்த அவ்வளவுதானே? எஸ், கூட்டு வந்து தொலைக்கிறேன். இந்த சின்ன பயலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு மாப்பிள்ள. என்னாச்சுன்னு தெரியலையே. சொல்றா மாப்பிள்ள. டேய் மைக்கு, தேரடி வீதியில தாண்டா இருக்கேன், யாரையுமே காணோம். இப்பதான்டா போன் பண்ணா, வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. டேய் என்னடா உன்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமாடா, என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி தான். 2-3 வயசா? 2-3 தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்குடா. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பொறாம பிடிச்சவனே.
நீ கூட்டிட்டு வா. டேய் வர்றப்ப தேவையில்லாம மனசு அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும். எது ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவ என் தங்கச்சியா? பரவாயில்ல, வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன். விதி யார விட்டுது? மைக்கேல் ஆகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள். சம்மதம். ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொலை. சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. I love you, darling. ஐயோ கர்த்தரே. டேய் இது கல்யாணம் வரைக்குமே தாங்குமான்னு தெரியலடா. அதெல்லாம் எல்லாம் தாங்க முடியா. வாயை மூடுறா. தப்புச்சாண்டா மைக்கு. பையில பண நகையெல்லாம் இருக்குது. யார் நோட்டம் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. இல்ல சத்தம் இல்ல. என் மூஞ்சில நட்டு பஞ்சு போடு. பாட்டி நான் எப்படி உங்க மூஞ்சில யாக்குள்ள பயப்படுத? குத்தல. அப்பதானே என்ன அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க நம்புவால. குத்து. என்ன ரோசனை பண்ணுத? குத்தல. ஓகே அதுவும் சரிதான். குத்து குத்து. குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல. மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு. ஐயோ பாட்டி. ஏய் மைக்கு நாங்க ஸ்டேஷன் வந்துட்டோம்டா. நீ எங்கடா இருக்க? தேங்க்ஸ் ராமாப்ல. நான் கியூலாண்ட நிக்கிறேன், வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. சரிடா. பெரிய இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு மெட்ராஸ்ல போய் 2000 ரூபா வாடகையில, அதுவும் ஆஸ்பிரா சீட்டு போட்ட வீட்டுல குடும்பம் நடத்த போறீங்க. ஏற்கனவே அங்க அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வேற இருக்கேன். நடுவுல ஒரு சின்ன துணியா, அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டை. நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாடகை கொடுக்கலன்னா குடுமையை பிடிச்சி கேட்குமா. ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தரத்துக்கு வக்கு இல்ல. உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு பொண்டாட்டி. மானம் கெட்டவனே. எப்படியாவது வாடகை கொடுத்துரு. தயவு செய்து கிட்ட மட்டும் வந்து பேசாத. என்னது? ஒண்ணு இல்லக்கா, ஒரு 1 hour டைம் கொடுங்க ஹவுஸ் ஓனர். என் பொண்டாட்டி கம்மலை வித்தாவது வாடகை கொடுத்துறேன். யாரு சொல்றா மைக்க? மாப்பிள்ள, திடீர்னு டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க. ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு, வந்து கொடுத்துட்டு போறியா? அப்படியா? சரி இரு வரேன். என்ன? டிக்கெட் எடுக்க 20 ரூபா குறைதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க பேசுங்க. பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாத்துக்கங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. வளர்மதி, வளர்மதிடா. வளர்மதிதான். வளரு, நம்மளெல்லாம் வழி அனுப்ப வந்திருக்காங்களா? டேய் நீங்கள பார்த்த வழி அனுப்ப வந்தவங்க மாதிரி தெரியலடா. கையில கத்தி கம்பெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மள போறதுக்கு வந்திருக்காங்கடா. ஐயோ வளரு, கிளம்பு கிளம்பு, வா ஓடிடலாம். அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். ஏன்? இது பாருங்க, 8 மணிக்கு சாப்பிட்டு 8:10க்கு தூங்குற ஆள் நான் வசதியா வாழ்ந்த பொண்ணு. என்னாலலாம் உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது. போகல வேணா கொசுல வாங்கிக்கலாம் வளரு. பாட்டி என்ன? வர்றாங்கடா, கிளம்புடா. அவ கூட ஓட வேண்டிய டிக்கெட்ல இவன் கூட ஓடுறத நினைச்சா கேவலமா இருக்கே. மேலவா மேலவா மேலவா. பழனி பழனி பழனி. டிக்கெட். பழனி பழனி.
எங்க போகணும்? இளையமுத்தூர். இளையமுத்தூர். இந்தா பேலன்ஸ் இங்க வாங்கிக்க 5 ரூபாய். நாங்க பேசிக்கிறது இல்ல. பேசலண்டா ஊர்ல வேண்டியா சொல்லி வாங்கிக்க. பேச மாட்டேன்ல. டிக்கெட். சென்னை புரியல. சென்னை மெட்ராஸ். இந்தா 450 ரூபா கொடு. ஓ, இந்த பஸ் சென்னைக்கு வேற போகுமா? தெரியுதுல்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேக்குற? சும்மா ஒரு விளையாட்டுக்கு. ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? போட்டான்டா. எந்த ஊரா? இந்த ஊர் தான். எங்கடா போற? பழனிக்கு. நொலனிக்கு ஆளு மண்டையும் பாரு. குடு. குடி. பேலன்ஸ் டெய்லி வந்து கழிச்சிட்டு போ. டிக்கெட். உள்ள போ. போலாமாடா? கிளம்பு. நெய்க்காரப்பட்டி ஒன்று. நெய்க்காரப்பட்டி புடியே. ஆத்தாடி. டேய் என்னடா அது? லேசா கிழிஞ்சிருந்துச்சு, அதான் ஒட்டி கொண்டாந்தேன். இதெல்லாம் செல்லாதியா? பேங்க்ல கூட செல்லும். எந்த பேங்க்ல கொடுத்தாலும் செல்லாது. ஏன் கிழிஞ்ச நோட்டை ஒட்டி கொடுத்தா செல்லாதோ? கிழிஞ்ச நோட்டை ஒட்டி கொடுத்தா வாங்குவாங்க. இப்படி 10 ரூபா நோட்டு 5 ரூபா நோட்டு ஒட்டி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இதா புடி. வேற நோட்டு கொடு. இதா 20 ரூபா இருக்கு. காலையில எனக்குன்னு வந்து வாக்கிட்டுக்க பாரு. டேய் என்னடா அது? 20 5 25 ஒரே நோட்டா? வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. டேய் இதுடா எங்கடா ஓடுற? எனக்கு தான் கொடுத்துட்டு இருக்கறேன். இன்னைக்கு மட்டும் வந்து பிடிக்கற. டெய்லி இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா. பட்டன வந்து இறங்க. முன்னாடி ஏறுப்பா. டிக்கெட்ல நிக்காதீங்கப்பா. டிக்கெட். வாங்க பங்காளி. என்ன 2-3 நாளா ஆளைய காணோம்? ஒரு இடம் வைக்கிற விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன். இடத்த வைக்கிறீங்களா? போஸ்டிங் போட போறாங்களாம். பணத்தை கட்டினா வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இருந்த கையால வீட்டை வித்து பணத்தை கட்டிட்டேன். வீட்டை வித்தினா அப்ப எங்க பங்காளி தங்குவீங்க? நமக்கு என்ன தாயா தகப்பனா? டிப்போலயே படுத்து எந்திரிச்சு அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதான் பங்காளி. அட என்ன பங்காளி, வாங்க நம்ம வீட்டுல தங்கிக்கலாம் வாங்க. ஐயா இருக்கட்டும், பாத்துக்கலாம். முத்துப்பாண்டி பிஏ வணக்கம். வணக்கம் பங்கு. ஏய் காலை உள்ள வை. அப்புறம் என்ன பங்காளி எப்பவுமே ஒரே டென்ஷன் பார்ட்டியாவே இருக்கீங்க? என்ன பண்றது? என் பஸ்ல ஏறது பூரா பயணிகளாவா ஏறதுக்கு, அம்புட்டு பிராணிகளா ஏறதுக்கு. பங்காளி வரேன். வாங்க பங்காளி, பார்த்து போய்க்கிங்க. என்ன வர பங்காளி. சரி பங்க. வேடிக்கை பார்க்காத. எங்க போற நீ? ஆண்டவர் காலேஜ் கொடுங்க. ஆண்டவர் காலேஜ் ஒரு இபி ஆபீஸ் கொடு. கொண்டா. மார்க்கெட். ஏய் இபி ஆபீஸ் டிக்கெட் குடியா. சில்லறை இருந்தா கொடு. சில்லறை இல்லங்க, ஒரு டிக்கெட் கொடுங்க. 5 ஓவாய்க்கு 500 ஓவாய் கொடுத்தா எவன்ட்ட சில்லறை இருக்குது? காலையில வைமா. 500 ஓவா கொடுத்தா 495 ஓவா திருப்பி கொடுக்க வேண்டியதானே? 495 ஓவா இருந்தா கொடுக்க மாட்டேமா? இல்ல நீ கொண்டு வரணும்ல, அதுக்கு தானே நீ வேலைக்கு வர. யாரு நீ வரல எடுத்து வரணும்யா? அதான் 500 வச்சிரலாம். ஏய் இல்லன்னு சொல்றேன். ஒண்ணு சில்லறையா? என்கிட்ட இல்லாதனால நான் கொடுக்குறேன். இல்லண்டா ஆட்டது வாங்கி கொடு. எடுத்துறியா? என்கிட்ட இப்படி காசு இருக்கு, என்ன ஆட்ட போய் கடை வாங்க சொல்ற? யாரு? அப்ப நான் போய் வாங்கணுமா? கேளு. நான் போய் பிச்சை எடுக்கணுமா? போய் எடியா. ஏய் நீ போய் பிச்சை எடியா. நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? என்கிட்ட தான் இருக்குல. நீ இல்லாத பிச்சை எடியா. இல்லண்டா இறங்கு சாமி. யார இறங்க சொல்ற? ஒண்ணத்தை இறங்க சொல்ற. இறங்குயா. அவன 6 அடிக்க ஓட சொல்றான். ஏய் மனுஷனா அடிக்க. மனுஷனா அடிக்க. அவன் காது வலிக்கிற பேசும்போது ஆள் குறுக்க வந்து 6 அடிக்க மாட்டாங்களா? போய் இறங்கி நின்னு ஆள தலை சொல்லிட்டு ஓட சொல்றான். ஒரு ஆள் வண்டி பாட்டி போய் விலைக்கேன்னு சொல்லுவாங்களா? ஆமாடா. சாக அடிக்கறாடா. ஏன்டா அந்த தொண்டகலிய கத்திட்டு இருக்க? இறக்கி விடுறா அந்தால. இறக்கி போற தைரியம் இருந்தா. யோ ஒழுங்கு மரியாதை இறங்குறியா? நீ நிப்பாட்றா. டேய் பிரேக் போட சொல்றா. டேய் அவன பிரேக் போட சொல்றா. இறங்குறியா? ஏத்திட்டு பாத்து. இறங்குயா. ஐயோ பைய தூக்க தெம்புல. உனக்கு இருக்கற முடி வாய். மூஞ்சி ஆளு. நிப்பாட்றா.
அப்பா அம்னியப்பா, எனக்கு பெருசா ஒன்றும் ஆசை இல்லைப்பா. லோக்கல்ல மின்னல் மினி பஸ்ஸா ஓடிக்கிட்டு இருக்கிற என் பஸ்ஸு ஒன்ன மாதிரி ஆம்னி பஸ்ஸா மாறி தென்பழனியிலிருந்து சென்னை வடபழனி வரைக்கும் ரதமா ஓடணும். அதுக்கு என் மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். கொட்டுமா? கொட்டும், கொட்ட வைப்ப. வணக்கம் மலாலி. ஏ வாங்க வாங்க வாங்க. மலாலி, நேற்றை விட இன்னைக்கு கலெக்ஷன் கூட வந்திருக்கு. சரி, செலவு கணக்கு சொல்லிட்டு மீதி கொடுத்துட்டு போங்கடா. இருங்க மலாலி, அவசரத்துக்கு ஒரு ஸ்டைல் பண்ண முடியுதாங்க. டிக்கெட் பேலன்ஸ் பேப்பர். மலாலி, டீசல் 1700, ஆயில் 650, பஞ்சருக்கு 150, கையில் அடிபட்ட டிஞ்சர் வாங்கினதுக்கு 250, கியர் ராடு மாற்றினது 800, சம்பளம் 3 பேருக்கு 800, படிக்காசு ஒரு 200, ஆக மொத்தம் 4500. ஆமாங்க மலாலி. கலெக்ஷன் எவ்வளவுமா? கலெக்ஷன் 4300. இப்போ நான் 200 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமாங்க மலாலி. சரி. ஐயா, ஏத்தாப்புல கடை திறந்துருக்கான்னு பாரு. ஆமாம், திறந்துருக்குங்க முதலாளி. 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க. தின்னுபிட்டு சாவரக்கு தாப்புல கேட்க. ஏல அண்ணன் தம்பி 2 பேரை நம்பி பஸ் ஒப்படைச்சிருக்கனே, ஒரு நாளாவது கணக்கு காட்டும் போது ஒரு 100 ரூபாய் தால கண்ணில் காட்டிட்டு டெய்லி கணக்கு காமிச்சு 200 குடு 300 குடுன்னு வாங்கிட்டு போறீல. என்ன வெங்காயத்துக்குள்ள நாங்க ஓனர உட்காந்துருக்கேன். அதுக்கு நாங்க என்ன பண்றதா? பஸ்ஸை கொடுத்து கலெக்ஷன் கேட்டா பரவாயில்ல, ஒரு பச்சை கலர் டப்பாவை கொடுத்து கலெக்ஷன் கேட்டா பேசஞ்சர் பிக்பேட் அடிச்சா கொடுக்க முடியும்? ஏன்னா அப்போ ஒண்ணு செய்யி, போற வழியில பஸ்ஸை காவல அரை விலைக்கு வித்து தொலை வேண்டியதில்ல. ஐயா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எவன் வாங்குறேன்? இதுக்கு மேல தள்ளி வராந்தா அதை இடைக்கு தான் போடணும். ஏய், சீக்கிரம் வந்து தொலைடா, கடையை முடிகிற போறாங்க. குப்பை வண்டியில் வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். முதலாளி, என்னப்பா? ரம்ஜானுக்கு போனஸ் முதலாளி. ஓ ஆமால்ல, அது வேற கண்டிப்பா செய்யணும். இந்த பணத்தை கொடுப்பா. இப்படி வாங்க பாய். சரிங்க முதலாளி. நான் எலிமரத்திலிருந்து சாவறேன். உனக்கு ரம்ஜானுக்கு எல்லாரும் குடிச்சோலைக்கிறேன். செய்வது தெளிவா எஸ்கேப் ஆகுறேன் பாரு. இதுக்கு வேற வேலையே இல்லை. சொந்தக்காரன் செத்தா கூட இப்படி அழுகிறது இல்லை. பாரா கண்ணா, சாமி எப்ப சாமி வந்த? கொன்னனுங்க பெத்த பிள்ளைங்க 2 பேரும் குத்தாட்டம் போட்டு குமுறிட்டு வந்திருக்காங்க. நீ குத்துக்கலாட்ட உட்காந்து டிவி பார்த்துட்டு, அது ஆஃப் பண்ணக்கு அப்புறம் கூட ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவளை இன்வால்மெண்ட். சாப்பாடு ரெடியா? ரெடி. கோ. எஸ். ஜூஜு ஜூஜு என்ன முறைக்கிற? நான் எங்கடா முறைச்சேன்? ஒன்னையில் ஒன்னத்தான் இருந்தா வர்றேன். ஏன் ஆள் உம்முன்னு இருக்காரு? எனி ப்ராப்ளம்? இன்னைக்கு தான் அந்த மனுஷனுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கு. அதோட ஒரிஜினல் பேஸ் கட்டே அப்படித்தான். கோபம் வந்த குரங்கு மாதிரி காணிக்கிட்டு இருக்கு. இங்க பார், இந்த ஆளு சவுண்ட் குறைக்க சொல்றியா இல்ல கரண்ட் எடுத்து மண்டையில போடவா? ஏங்க சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வைங்க. குழந்தைங்க புட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. சவுண்ட குறைக்கவா? சவுண்ட குறைக்கணுமா? ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு, என்ற தாலி கட்டினது. பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. ஏய், மயங்க இல்லைன்னா மண்ணுளி பாம்பு மாதிரி பம்முறது, சப்போர்ட் கால் வந்தா ஜான்சி ராணி மாதிரி துள்றது. அடியே திருப்பூர்காரி,
தலைய புடிங்கி தூக்கி எறிஞ்சிருவேன். அடடடடடா, வெட்டி ஆபீசர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஆமா, நாங்க வெட்டி ஆபீசர், இவங்க வேலூர்ல கலெக்டர் ஆபீசர். ஏய், குழந்தைய பெத்து கொடுறீனா 2 கொரிலா பெத்து கொடுத்துருக்கேன். கொரிலாவுக்கு கொரிலா பிறக்காம மான்குட்டியா பிறக்கும்? அப்படிங்களாங்க? சரிதான் சரிதான், நீங்க சொன்னா சரிதான். ஐயா குழந்தைகிட்ட போய் ஏங்க தகராறு பண்ணிக்கிட்டு? ஏய், ஆத்தாமக்க 3 பேர் சேர்ந்து கூட்டணி, வீட்டுக்குள்ளேயே அரசியல். அவனுக்கு சாப்பிட்டு தூங்கணும், காலையில வேலைக்கு வேற போகணும். காலையில பெரிய கலெக்டர் வேலைக்கு போறாங்க. அப்படியே வேலைக்கு போய் அப்பனு கொண்டாந்து கொட்டு விட்டு கொட்டிடுவாங்க. கலெக்டர் வேலை பார்க்கறதெல்லாம் ஈஸி. ஒரு நாளைக்கு அவரை போய் டவுன் பஸ்ல டிரைவர் வேலை பார்க்க சொல்லு. ஒரு ட்ரிப்புக்கு 100 தடவை பிரேக்கப் பண்ணணும், 100 தடவை கீரை மாத்தணும். பேசுறான பேச்சு. அட அதை விடுங்க பிரதர். இந்த அம்மா வீட்டுக்கார ஒரு நாளைக்கு கண்டக்டர் வேலை பார்க்க சொல்லுங்க. அப்போ தெரியும். 100 பேர் காலை மதிப்பேன், 400 பேர் தோலை அடிப்பேன். இந்த லட்சணத்தில் காலையில் 5 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் ஒரு ஆள் கொடுத்தா என்ன பண்ணலாம்? ஏது 5 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா கொடுத்தானா? அந்த இத்து போனவன அங்கே அத்துட்டு வர வேண்டியதானே? முட்டா போய் முட்டாட்டி நீங்க ஆலோசனை சொல்றீங்களோ பூரா பேத்தி ஆசிட் ஊத்தி கொடுத்துடுவேன். இனிமே அந்த பரதேசி போய் வண்டியில ஏறுவேன். ஏய், விடியட்டும் ஷோரூம்ல போய் புது வண்டி டெலிவரி எடுத்து ஓட்டிட்டு வர்றேன். எந்த வண்டி வாங்கினாலும் பின்னாடி என்ன தானே ஏத்துவீங்க? உன்னை படுக்க போட்டு மேல ஏத்துவேன். ஓடுறது ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு. இதில் 2 ட்ரிப்பு பஞ்சரா பெண்ணுண்ட விலங்கு. பஸ் ஓனர் பாக்கெட்டில் எலி மருந்தோட சுற்றிக்கிட்டு தெரியுது. பஞ்சர் ஆகிறதுக்குலாம் நான் என்ன பண்றது? ஏய், இந்தா அது குர்ரா. பொறுப்பா தரேன், நான் தொடச்சா உனக்கு ஆகாத. ஓங்கி மிதிச்சு பிடுவேன். ராஸ்கல், கஷ்டப்படுறதாவே நீங்க உட்காந்து கைக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? எந்திரா. அண்ணன் தம்பியும் படுத்துற பாடு இருக்கே. இதுல இது வேற. ஏய் கிளி, அந்த பாயை எடுத்து போறா, தூங்குவோம். குளிக்கிற ஆளுகளே இல்லையோ கும்முன்னு பவுடர் எடுத்து அப்பிட்டு வந்துடுறாளுங்க. வர்றா ஒரு தூது ராணி. ஏய், என்னப்பா அந்த பக்கம்? சும்மா அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏய், அங்க என்னடி பேச்சு? வாடி. சரி, உன் கூட பேசினாலே அவ திட்டுவா. எனக்கு நீ 20 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன்னு. அடி உங்க புறாவல. அடியோ முட்டைக்கனே, கண்ணு முள்ளி 2 தோண்டி பிடுவேன். தூது போறன்னு இவன் காசை பூரா காலி பண்ணிட்டு இருக்கியா நீ? இவங்க அப்படியே கோவை போல உதட்டழகி வாயை மூடிக்கிட்டு போடி, காக்கா வாயிலேயே கொத்திர போகுது. ஏய், ஏன்டா அவன் என்ன கண்டாலே எரிஞ்சு விழுகிறா? அதை அவகிட்ட போய் கேள்றா. ஏய், அவங்க தடா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உனக்கு அண்ணியா வர போறவ. ப்ரோ, நீங்களே துண்டை போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கே சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. அதான் என்ன பண்ணன்னு தெரியலடா. ஆளை மாத்திரான்டா கேக்குறியா? ஆளை மாத்திராவா? நான் எவ்வளவு தூரம் அவளை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கு வேணா என்ன பிடிக்காம போலாம்டா. ஆனா நான் மறக்க மாட்டேன். கடைசி வரையும் அவளை நினைச்சுக்கிட்டே வளர்ந்துருவேன்டா. பிரதர், இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்ப எல்லாம் ரொம்ப நாளா ஒரே பையனை லவ் பண்றது பொண்ணுகளே விரும்புறது கிடையாது. தையல் மிஷினில் நூலை மாற்றுற மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆளை மாற்றிட்டு போய்கிட்டே இருக்காளுங்க. இவர் என்ன கடைசி வரைக்கும் ஒரே போன மெயின்டைன் பண்ணுவாராம். மிஸ்டர் அண்ணன், மாமரத்துக்கு தண்ணி ஊற்றினா காய்க்கும், பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றினா பூக்கும். நீங்கள் போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. நாட் இஸ் நோ டிஸ் கேட்ரஸ் இஸ் த எவர் திங் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த செருப்பு பிஞ்சிரும். பெருசை பார்த்தியா? சொன்னபடியே செஞ்சிருச்சு. நம்ம அப்பன் தானா? பரா பரா. ஏய் மாப்ள, மாமா வண்டியை பாத்தியா? சூப்பர் மாமா. ஃபுல் கேஷ் பேமெண்ட், ஷோரூம் டெலிவரி. சொன்ன மாதிரியே வாங்கிட்டீங்களா மாமா? என்ன வண்டி ரிப்பேர் ஆக்க? வழக்கம் போல தான். இதெல்லாம் ஒரு பஸ், இதுக்கு ஒரு டிரைவர், இதுக்கு ஒரு கண்டக்டர். மாப்ள வரட்டுமா? சரி மாமா. பாய். See you. அந்த ஆளு பெத்த பிள்ளைகளே ஓட்டுற கம்பெனி கொடுக்குறியா? கம்பெனி Let's go. எல்லாம் காதுல கேட்கும், ஆனா எதுவுமே கேட்காத மாதிரியே நிப்பான். நாம நடந்து போனாலே வண்டி மாடு உச்சா போற மாதிரி கோணையா தான் இருக்கு. இதுல மோட்டார் வாகனம் வேற கேக்குதா? அந்த காசுக்கு அந்த கோர மண்டிக்கு மைய வாங்கி பூசிருந்தா கூட அழகா இருந்திருக்கு. அதையும் அந்த டாக்டர் புடுங்கிட்டா. வயசுக்கேத்த விவஸ்தை வேணுமாப்பா? ஏய், அங்கங்க அடிவிட்டு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம லொல்லு பேசுறியா? இந்த வாரி 2 முட்டையை பொரிச்சு கொடு, சட்டையை கழட்டிட்டு வரேன். முட்டி வலிக்கு முட்டை கேக்குதாக்கு ஆள பாருங்க. இருடி போய் போட்டு வர்றேன் இரு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு ஆளு குறையா இருக்குன்னு. வீடு திருடு போன வீடு மாதிரியே இருக்குது. எவனிங்கண்ணா? கண்ணுங்களா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான். அது சரி. ஆமா,
உங்க லவ்வர் புது பைக் வாங்கியிருக்காரு போல. அது பைக்கு வாங்கி பாலா போச்சு. பழனி ரோட்ல பைக்ல ஒன் சைட கப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பல சாகசங்கள் பண்றாப்லையே. முருகனே மேல இருந்து கீழே வந்து வாவ் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. மனசுல யூத் நினப்பு. லாரியில நசுங்கின தவளை கை மாதிரி வந்திருக்குது. ஓ பாடி வீட்டுக்கு வந்துருச்சா? உனக்கு தாலி ஸ்டாங்குதான். ஏய் அம்மா சாப்பாடு எடுத்து வைமா. தா 5 நிமிஷம். மம்மி யாரே? மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்கா. சரி, சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆளு நெய்தான். இது இந்த பிரிட்ஜை தூக்கி காயலாங்கடைக்கு போகிறேன். அன்னைக்கு நான் என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிற. எனக்காவது அப்பன் குடிச்சிட்டு மட்டியாக போகிறேன், அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சாக போகிறேன் அந்த ஆள். ஏய் வெள்ளி வெள்ளி, ஏங்கங்க இங்க பாட்டில் வச்சிருந்தேனே பாத்தியா? அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன்? இங்க தானே வச்சிருந்தேன். இப்ப என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அது நீங்க வாங்க மறந்துருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நானும். உன் பாட்டை வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஏய் உன் மைங்க வந்தாங்களா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிடு. டேய் சின்னவனே. சின்னவர் பெரியவர். இங்க ஒரு பாட்டில் வச்சதுனே எங்க காணோம்? எங்க காணோம்? என்ன விளையாடுறியா? நான்லாம் அதை பார்க்கல. அவன் பார்க்கலையா? வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா? வர்றது பிடிக்கணும்னு சொல்ல சொல்லு, பேசாம பசிலேயே படுத்துக்கிறான். ஏய் இந்த வேலையெல்லாம் வேணாம், வாய ஊத சொல்லு. ஊதுங்கப்பா. டேய் எறா விசில செருப்பு. ஏய் நீ ஊது. நான் பொம்பளைங்க. ஏய் பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு, வாய ஊதுறி. ஏய் இப்ப நீ ஊதுறியா உறிஞ்சிரியா? ஊதிக்கிட்டே உறிஞ்சிருங்க. இருக்கிறது 4 பேர். இந்த பாட்டில் நடந்தா போச்சு. சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு போய் குழந்தைகளை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? ஏய் ராத்திரி 11 மணிக்கு மேல குவாட்டர் தாண்டி குலதெய்வம். சத்தியம் பண்ண சொல்லு. பண்ணிடுங்கப்பா. அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. நான் அப்பா மேல அங்க அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. ஏன்டா என்ற மண்டையில மசாலா இருக்கிறீங்க? எப்படியோ போங்க போங்கடா. சும்மா அவன் கஷ்டம். அட போ சொல்லுமா. எங்க வச்சேன்? ஒரு சரக்க நிம்மதியா திருடி குடிக்க முடியுது அந்த வீட்டுல? அநியாயமா அம்மா மேல போய் சத்தியம் பண்ணிட்டீங்களடா. ஏம்மா குடிக்கலன்னா சத்தியம் பண்ணோம், எடுக்கலன்னா சத்தியம் பண்ணோம். அது சரி, ஆனதாய் போச்சு. என்ன ஒரே வலியா இருக்கு. நீ சரக்கு போடுவியா? ஐயோ இது எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்குப்பா. பாவம் அந்த மனுஷன் அடிபட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்துப்பா. புருஷனுக்காக பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க, காரு மொசர கட்டையில துப்புவாங்க. எனக்கு கொஞ்சம் போது அது இதுக்கு மட்டியாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேட்பாரு. போ. என்னங்க